வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 90. ரீல் இல்ல ரியலு. அலுவலகத்தில் அந்த காசிப் ரீல் வீடியோ வைரல் ஆவதை பார்த்து ஆரியன் கோபத்தில் இருந்தான். அதை பார்த்து ஆர்கே மகிழ்ச்சியில் இருந்தான். சும்மா எப்ப பார்த்தாலும் நான் போடுற சட்டைய குறை சொல்லிட்டே இருப்பியே. இந்த வீடியோல பாரு, நான் எவ்வளவு மேன்லியாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கேன்னு. அதை விட கீழே எனக்கு வந்திருக்கிற ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ பாத்தியா? அவ்வளோ பேரும் என்னோட ரசிகர்கள். அடே, பொண்ணுங்க கமெண்ட படிச்சியே, அதுக்கு கீழே பசங்க கமெண்ட படிச்சியா? நோ மேன், இப்ப என்னதான் பையனும் கட்டி பிடிச்சுக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஃபேஷனா இருக்கட்டும், பட் நான் ஸ்ட்ரெயிட். சோ பசங்க கமெண்ட்ஸ் நமக்கு வேண்டாம். டேய், ரோஷினி எங்க போயிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அவ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பா. என்ன சொல்ற, போய் பார்க்கலாமா? இவர்களின் பேச்சின் நடுவே ஃப்ரண்ட் ஆபீஸ் பெண் ஒருவள் கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தாள். சொல்லி முடிப்பதற்குள் ஒரு செக்யூரிட்டி ஓடி வந்தவன் மூச்சு வாங்க என்று கூறினான். அவன் சொன்னதை சரியாக புரிந்து கொண்ட ஆரியன் அறையில் இருந்த டிவியை ஆன் செய்து செய்தி சேனலை வைத்தான். ஜுஹு பீச்சில் அனுமதி இல்லாத இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை காவல்துறையினர் அகற்றும் பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. இதில் 2 காவலர் பலி என்றும் மேலும் 2 காவலர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்தி வெளியாகி உள்ளது. காவல்துறையினர் காரின் உரிமையாளரை பற்றியும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் எதிர்பாராமல் நடந்ததா இல்லை ஏதும் தீவிரவாதிகளின் தாக்குதலா என்றும் விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆரியன் உடனே வெளியே ஓடியவனை தடுத்து பிடித்தான் ஆர்கே. எங்க போற? உனக்காக அங்க குப்தா அவனோட கூட்டத்தோட வெயிட்டிங். மரியாதையா மீட்டிங்க்கு போ. ரோஷினி உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி மீட்டிங்க ஹாஸ்ட் பண்ண முடியும்? இத பாரு, நேத்தே உனக்கு சொன்னேன், அவளை நம்பாத, என்னோட ஸ்டைல இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு. இப்ப பாரு, இவளால நம்மள தீவிரவாதிகள் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. இப்ப விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். இப்ப நீ என்ன விட போறியா இல்லையா? அப்படிங்களா சார்? நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு. இந்த மீட்டிங்கையும் நீங்களே அட்டென்ட் பண்ணுங்க. நான் போனா ஏதாவது பிரச்சனையில தான் முடியும். அது உன்னோட பிரச்சனை. நான் ரோஷினிய பார்க்க போறேன். இதுதான் என்னோட முடிவு. சரி, நமக்குள்ள சண்டை வேண்டாம். பேசாம ஒரு டீல் வச்சுக்கலாம். நீ இந்த மீட்டிங்கை ஹேண்டில் பண்ணு, நான் ரோஷினியோட வரேன். டீலா நோ டீலா? கேட்டவன் ஆரியனின் பதிலை கூட கேட்காமல் வேக எட்டுக்களில் வெளியே நடக்க தொடங்கி இருந்தான் ஆர்கே. ஆரியன் சிறிது நேரம் ஆர்கே சென்ற திசையையே பார்த்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு மீட்டிங் அறையில் ஆரியனை சுற்றி மீட்டிங்கில் அமர்ந்திருந்த அனைத்து வியாபாரிகளும் ரோஷினியை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக மட்டுமே என்று கூறிக்கொண்டிருந்தான் ஆரியன். ஆரியன் சார், இப்படி நீங்க உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்றது சரியா படல. நேத்து சொன்ன மாதிரி ஒண்ணு அந்த பொண்ணு வந்து ஐடியாவை ப்ரொஜெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இல்லையா எங்களுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்த 75% ப்ராஃபிட்ட கொடுங்க, அமைதியா கிளம்பிடுறோம். ஆரியன் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே கவனத்தை தனது கைபேசியில் வைத்திருந்தான். காரணம், ரோஷினியை தேடச் சென்ற ஆர்கேவின் பதிலுக்காக காத்திருந்தான். என்ன குப்தா இதெல்லாம்? இவ்வளவு கேவலமா பேசுறவங்களை எல்லாம் இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல? எச்சரிக்கை செய்யும் தோரணையில் பேசினான் ஆரியன். குப்தா இத்தனை நாள் நல்லவராகவும் தன்மையாகவும் பேசுபவர் என்ற போர்வையில் இருந்தவர் இன்று அனைவரையும் தூண்டிவிட்டு பேசுபவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். ஒழுங்கா எங்க பணத்தை எடுத்து வைங்க, இல்லனா வேற முறையில அந்த பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆரியன் அவனது முன் இருந்த மேஜையை கோபமாக தட்டினான். குப்தா, உங்க ஆடுங்களை ஒழுங்கா வாய அடக்கி பேச சொல்லுங்க. என்ன சண்டை போடுற நோக்கத்தோட வந்திருக்கீங்களா? நான் யாரு, என்னால என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும் தானே? லுக் மிஸ்டர் ஆரியன், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். நாங்க அடிமட்டம் வரைக்கும் இறங்கி லோக்கலா வேலை பார்ப்போம். அதனால இந்த சத்தம் போட்டு பேசுறது மிரட்டுறதெல்லாம் எங்க கிட்ட வேலைக்காகாது. நாங்களும் ஒன்னும் எடுத்த உடனே சண்டை போடல. நீங்க டைம் கேட்டீங்க, சோ நாங்களும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம். ஆனா அதுவும் நடக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியல. அதனால நீங்களும் கோபமா பேச வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு 75% அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லனா அந்த பொண்ணு சொன்ன ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இரு தரப்பிலும் சமமாக சண்டை துவங்கியது. அப்போது திடீரென்று அலுவலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. அதில் எல்லோரும் அப்படியே அமைதியாகினர். அப்போது அங்கு திடீரென ஐகினி நந்தினி நந்தினி மேதினி என்னும் பக்தி பாடல் ஒலித்தது.
அனைவரும் எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று தெரியாமல் திரும்பி திரும்பி பார்த்தனர். அந்த பாடலை தொடர்ந்து ஒரு போக்கஸ் லைட் வெளிச்சம் அனைவரையும் கவர்ந்தது. அந்த போக்கஸ் லைட் இறுதியாக ஓரிடத்தில் நின்றது. அங்கு ஒரு இளம் வயது பெண் பெங்காலி பெண்கள் துர்கை அம்மனை வழிபடும் போது அணியும் வெள்ளை பட்டில் சிவப்பு நிற பார்டர் வைக்கப்பட்டிருக்கும் புடவையை கட்டிக்கொண்டு கையில் விளக்குடன் சாக்ஷாத் அந்த துர்கை அம்மனை போலவே நடந்து வந்தாள். அவளை தொடர்ந்து அனைத்து பெண் தெய்வங்கள் வேடமிட்டு சிறுமிகள் வரிசையாக வந்து நின்றனர். அனைவரும் பக்தி பரவசத்தோடு பார்த்திருந்த அதே நேரத்தில் கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு என்னும் வரிகள் மட்டும் ஒலித்த போது சில பருவ பெண்கள் கண்டாங்கி புடவை கட்டிக்கொண்டு நடந்து வந்தனர். அதைத் தொடர்ந்து பனாரஸ் பட்டுக்கட்டி என்னும் பாடல் ஒலித்தது. சில பெண்கள் சாதா ஃபேன்சி புடவையில் பாவாடை, அதுவும் லெஹங்கா போல் கட்டியிருந்தனர். மேலே ஸ்லீவ்லெஸ் கிளவுஸ் அணிந்து அதன் மேல் பனாரஸ் புடவையில் தாவணி அணிந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அடுத்து இப்போதைய புதிய பாடல் ஒலித்தது. அப்போது முதலில் தேவ் இடையில் பட்டு துணியில் தோட்டி அணிந்து மேலே சாதாரண வெள்ளை குர்தாக்கு மேல் பனாரஸ் துணியில் தைத்த பிளேசர் அணிந்து கொண்டு கம்பீரமான தோரணையில் நடந்து வந்து அலுவலகத்தின் ஸ்டாஃப் அமர்ந்து வேலை செய்யும் இடத்தின் நடுப்பகுதியில் நின்றான். அவனைத் தொடர்ந்து கவுன் மாடலில் கன்வெர்டபிள் சாரி அணிந்து கொண்டு மித்ராவும் மாடர்ன் லெஹங்கா வடிவில் அணிந்து கொண்டு ஷாலினியும் ஒயிலாக நடந்து வந்து தேவின் இடது மற்றும் வலது பக்கம் நின்றனர். மூவரும் ஒன்றாக டாப் மாடல் போல் நடந்தபடியே போஸ் கொடுத்து நின்றபோது மொத்த அலுவலக ஊழியர்களும் பெரிதாக கரகோஷத்தை எழுப்பியும் விசிலடித்தும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆரியன் அனைத்தையும் பார்த்து மகிழ்ந்தவன் அந்த சிறுவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தவன் ரோஷினியை தேடி அவளை நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள நினைத்தான். அப்போது மீண்டும் ஒருமுறை அனைத்து விளக்குகளும் அணைந்தன. எபிசோட் 91 ரோஷினி த காக்ரோச். அலுவலகத்தின் தொலைக்காட்சியில் பார்த்த செய்தியின்படி ஆர்கே முதலில் ரோஷினியை தேடி அவனது ஆட்களுடன் ஜுஹு பீச்சிற்கு விரைந்தான். செல்லும் வழியிலேயே மும்பை கமிஷனருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டான். ஹலோ கமிஷனர் சார். ஓ, அப்ப என்னோட காரணம் தெரிஞ்சுதான் தீவிரவாதி இங்க தாக்குதலா இருக்குமோன்னு ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி சொன்னாரா ஏசி? ஆர்கே சார், அது எனக்கு தெரியாம அவசரப்பட்டு ஏசி ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட். நீங்க கோவப்படாதீங்க. ஈவினிங் நியூஸ்ல மாத்திடுறேன். நானே ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மாத்தி சொல்லிடுறேன். எப்படி ஏசி தெரியாம மாத்தி சொல்லிட்டாருன்னு சொல்ல போறீங்களா? இல்ல சார், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். யாரோ உங்க பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஃப்ரேம் பண்ணதா சொல்லிடுறேன். வேண்டாம், வெளியில என்னோட மேனேஜர் வந்திருப்பாரு பாருங்க. அவரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, அதை ஃபைல் பண்ணிக்கங்க. கூடவே என்னோட ஸ்கிரிப்டும் கொடுப்பாரு. அதை நல்லா படிச்சுட்டு அப்படியே ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி சொல்லிடுங்க. மற்ற விஷயத்தை என்னோட பிஆர் டீம் பார்த்துப்பாங்க. அப்புறம் இந்த பிளாஸ்ட் விஷயத்தை இப்படியே விட்டுடுங்க. எப்பவும் போல நாங்களே பார்த்துக்கிறோம். அண்ட் லாஸ்ட்லி, இனிமேல் எப்பவும் என் கம்பெனி பேரோ இல்ல எங்க பேரோ வெளியில வரக்கூடாது. மீறி வந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஏன்னா ஆரியனை பத்தி என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். கட்டளை போல் அனைத்தையும் கூறினான். அடித்துக் கொண்டிருந்த டெலிபோன் ரிசீவரை எடுத்து காதில் வைத்தார் கமிஷனர். ஓகே சார். சரி சார், அப்படியே பண்ணிடுறேன் சார். தவிர வேறு எதுவுமே பேச முடியவில்லை. உண்மையில் முடியவில்லை என்பதை விட அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஆர்கேவின் குரல் அவ்வளவு கம்பீரமாகவும் வார்த்தைகள் தெளிவாகவும் இருந்தது. இப்படி பேசும் ஆர்கேவிடமே கமிஷனர் சற்று குழவையாக தனது சொந்த காரியத்தை பற்றியும் நினைவுபடுத்தினார். நீங்க எப்படி சொல்றீங்களோ எல்லாத்தையும் அப்படியே செஞ்சிடறேன். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், வீட்டில் என்னோட மச்சினச்சிக்கு கலெக்டர் போஸ்டிங் போடுற விஷயத்த பத்தி சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும். வெயிட், மச்சின்னு சொன்னதும் ஞாபகம் வருது. முதல்ல அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தாளே, அவளோட எலும்பு இல்ல சாம்பல்னு ஏதாச்சும் தெரியிருக்கா? கமிஷனருக்கு பொண்ணுன்னு சொன்னதுமே குழம்பி விட்டார். பொண்ணா? எந்த பொண்ணு சார்? எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்ட்ல சிக்கினது டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மட்டும்தான். அவங்களும் எல்லாருமே ஜென்ஸ் தானே. நீங்க யாரு கேக்குறீங்க? அப்படின்னா அரமெண்டல் தப்பிச்சுட்டா போல இருக்கே. சரியான கரப்பாம்பூச்சியா பாமுக்கே டாட்டா காட்டிட்டா. இப்ப ஆரியனுக்கு என்ன பதில் சொல்றது? மனதில் நினைத்து கொண்டே அழைப்பை துண்டித்து விட்டான். கமிஷனரோ எதிர்புறம் சார் சார் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்று அடுத்து பேசியது எதுவுமே அவன் பெரிதாக கண்டுகொண்டதாக தெரியவில்லை. கமிஷனரின் எதிரே இருந்த ஏசி அவரையே கவனித்துக் கொண்டிருப்பதை புரிந்து கொண்டார். சார், கட்டான கால்ல எவ்வளவு நேரமா பேசுவீங்க? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு சார். நீங்க என்னோட உயர் அதிகாரிங்கிறதுனாலதான் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. யோ, நீ என்னையா
எப்ப பார்த்தாலும் அந்த ஆரியன் மேலேயும் ஆர்கே மேலேயும் உன்னோட கண்ணை வச்சிருக்க. போய் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதை பாரு, அவங்க கேஸை அவங்களே பார்த்துப்பாங்க. சார், இப்படி சட்டத்தை எல்லாரும் கையில் எடுத்துட்டா நாம எதுக்கு? இந்த சட்டம் எதுக்கு? யோ, மும்பையில வெயில் அதிகமாயிடுச்சு போல, அதான் நீயும் சூடா இருக்க. சார், இவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? நம்ம என்ன இவங்க வீட்டு நாயா? செத்து போன நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களோட குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பாப்கார்ன் பொரிவது போல் புரிந்து தள்ளியவனை பொறுமையாக பார்த்த கமிஷனர் தொடர்ந்தார். ஏசி, உங்களுக்கு இந்த ஆர்கேவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனால அமைதியா கொடுத்த வேலையை மட்டும் பாருங்க. நான் ஆரியன் கிட்ட பேசிக்கிறேன். சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ப்ரொடியூசர் ஜெகதீஷனை கூட நீங்க சொன்ன இதே தி கிரேட் ஆரியன் தான் நாயை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனான். அந்த வீடியோ ப்ரூஃப் இருந்தும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல. ஏன் சார்? அவங்க கிட்ட இருக்கிற பணம் தானே. சொல்லுங்க சார். ஏசி கூறிய எதையுமே கமிஷனர் கண்டுகொள்ளவில்லை. மாறாக சற்று நேரத்தில் ஆர்கேவின் மேனேஜர் வருவதற்கு முன்னால் ஏசியை தனது அறையிலிருந்து விரட்டிவிடும் நோக்கத்தில் பேசினார். இந்தா, இதுல 1000 ரூபா இருக்கு, வைக்கப்படாம வாங்கிக்க. இப்ப என்ன பண்ணு, நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைட்ல முக்குல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க போய் எதிரில் இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் தெரியற மாதிரி உட்காந்துக்க. கடையில பிக் பென்னு சொல்லு, நல்ல நீட்டமா கிளாஸ் நிறைய ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, வாங்கிக்க. அப்படியே எதிரில் இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல விதவிதமா ரகரகமா கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்கள பாரு, சிக்னல் கொடுப்பாங்க. ஆனா நீ கண்டுக்காத மாதிரி நடி, இல்லனா டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போயிடும். சரியா? ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம், ஒரு பொண்ணு, அப்படியே 1 மணி நேரத்தை ஓட்டு. அங்கேயே உட்கார்ந்தனா உடம்பும் குளுகுளுன்னு இருக்கும், கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருக்கும். ஓடு ஓடு. என்னோட உடம்பையும் கண்ணையும் எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த 1000 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லனா கலெக்டர் போஸ்டிங்க்கு சிபாரிசு கேட்டீங்களே, உங்க மச்சினிச்சி, அவளுக்கு கொடுங்க. கூறியவன் கோபமாகவே வெளியே சென்றான். அப்போது ஆர்கேவின் மேனேஜர் உள்ளே சென்றார். அவரை பார்த்தபடியே ஏசி வெளியே சென்றார். மறுபக்கம் ஜுஹு பீச்சை அடைந்த ஆர்கே காரில் அமர்ந்திருந்தபடியே சுற்றி அனைவரையும் நோட்டம் விட்டான். அனைவரும் தாங்களே பாம்பு வெடித்த போதும் அருகில் நின்று பார்த்தது போல கதை கதையாக கூறிக்கொண்டிருந்தனர். அதில் 4 மட்டும் புல்லிங்கோ கெட்டப்பில் சம்பவம் நடந்த இடத்தில் நின்று ரீல் செய்து கொண்டிருந்தனர். அவர்களையே சிறிது நேரம் பார்த்திருந்த ஆர்கே தனது கார்டுக்கு கண் காட்டி அவர்களை தூக்கி வரச் சொன்னான். 4 ஒருவன் மட்டும் சற்று திமிராக ஆர்கே முன்பு வந்து நின்றான். கியா சாப், மால் ஹோனா ஹே கியா என்றான் அந்த சிறுவன். ஏதாவது பொருள் வேணுமா என்பது அதன் அர்த்தம். அவன் அப்படி கேட்டு முடிக்கும் முன்பே ஆர்கே அவன் மேல் 100 ரூபாய் தாளை வீசினான். மால் நஹி, லடுக்கி என்று கூறிய ஆர்கே அந்த சிறுவனிடம் ரோஷினியின் புகைப்படத்தை காண்பித்தான். உடனே அந்த சிறுவன் ஆர்கேவிடமிருந்து தப்பித்து ஓட முயன்றான். அதை புரிந்து கொண்ட கார்ட்ஸ் அவனை ஓட விடாமல் சட்டை காலரை பிடித்து நிற்க வைத்தனர். சாப் சாப், நாங்க ஒன்றும் வேணும்னு பண்ணல. அந்த பையன் தினமும் இங்க 2 பொண்ணுங்க கூட வருவாங்க. பக்க நல்லா அழகா பேரா இருப்பாங்க. அவனை விட பெரிய பசங்க நாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே செட் ஆகல. அந்த கடுப்புல லேசா வம்பிழ்த்தோம். அப்ப அந்த போட்டோல இருக்கிற அக்கா வந்து அவங்கள எங்க கிட்ட இருந்து காப்பாத்துனாங்க. யார் அந்த பசங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த பசங்க சர்ச் கேட்ல இருக்கிற ஆர்ஃபனேஜ்ல இருந்து தான் வந்திருக்கணும். ஆனா பேர் தெரியாது. அடுத்து ஆர்கேவின் ஒற்றை பார்வையில் அவனது கார்ட்ஸ் அந்த சிறுவனை அவர்களது காருக்குள் இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்ஃபனேஜை நோக்கி கிளம்பியிருந்தனர். எபிசோட் 92. அபிராமி அபிராமி. ஆர்கே அந்த சிறுவன் அழைத்து சென்ற இடத்தை பார்த்து சற்று குழம்பி போனான். காரணம், அந்த இடம் ஒரு பழைய கிறிஸ்துவ ஆலயம் போல் இருந்தது. ஆர்கேவின் கடைக்கண் பார்வையில் மீண்டும் அவனது ஆட்கள் அந்த புல்லிங்கோ இளைஞனின் புதர் போல் ஒரு பக்கம் மட்டும் தலைமுடியை வைத்திருந்தவனின் மண்டையிலிருந்து ஒவ்வொரு முடியை பிடுங்கத் தொடங்கினர். அவன் வழியில் கத்துவதற்கு வாயை திறந்தபோது அவன் வாயில் அடைக்க அவர்கள் ஒரு துணியை எடுப்பதை பார்த்து உளறலாக பேசினான். சார் சார், மெய்யாலும் அவங்க இங்கதான் இருக்காங்க. இது சும்மா ஊரை ஏமாத்த இப்படி ஒரு செட்டப். இந்த சர்ச்சுக்கு பின்னாடி போங்க, அங்க உங்களுக்கு நிறைய பசங்க இருக்கிறத பாப்பீங்க. ஆர்கே தனது ஒற்றை விரல் மற்றும் கண்ணை அசைத்து அவனது ஆட்களுக்கு செய்கை செய்தான். அதனை சரியாக புரிந்து கொண்ட அவனின் காட், இதான் சரியான வழின்னு உனக்கு எப்படி தெரியும்? மிரட்டியவன் அது போதாது என்று அந்த இளைஞனின் கையையும் முதுகுக்கு பின்னால் அழுத்தி மடக்கி பிடித்திருந்தான். அண்ணா அண்ணா, கையா விடுங்க அண்ணா, வலிக்குதே. நான் உண்மையை சொல்றேண்ணா. உடனே அவனது கையை விலக்கி இருந்தான் அந்த காட்.
இளைஞனும் தொடர்ந்தான். அண்ணா, இந்த பசங்க பின்னாடி புல்லா பிடிக்கிற கும்பல் இருந்துச்சுன்னா. ஆர்கே எரிச்சலுடன் உரும்பினான். டேய், உன்னோட தேவதை கதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒழுங்கா உள்ள போய் வழிய மட்டும் காட்டு. ஆர்கேவின் குரலை கேட்டு பயந்து போன அந்த இளைஞன் அமைதியாக ஒரு அறையை நோக்கி நடந்தான். அவனின் பின்னால் தனது படையுடன் பின்தொடர்ந்தான் ஆர்கே. பழைய ஆலயத்தின் அலுவலக அறை என்று உடைந்த போர்டுடன் தெரிந்த அறைக்கு உள்ளே நுழைந்தான். அந்த அறையே வவ்வால்களின் கூடாரமாக இருந்தது. அதனால் குடலை பிரட்டும் அளவிற்கு துர்நாற்றம் வந்தது. மேலும் அந்த அறையை கடந்து இன்னொரு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அப்படியே காட்சி மாறி வேறு உலகத்தில் காலடி எடுத்து வைப்பது போல் இருந்தது. ஏனென்றால் அந்த இடம் முழுதும் தோட்டம், மரங்கள், செடிகள் என்று ரம்யமாக இருந்தது. ஆர்கேவின் கண்கள் இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் ரோஷினியை மட்டுமே தேடியது. அவன் கண்கள் சுழற்றி பார்த்தபடியே மேலும் உள்ளே சென்றான். அப்போது எங்கிருந்தோ மெல்லிதாய் சிரிக்கும் குரல் கேட்டது. அந்த சத்தம் வந்த திசையை தொடர்ந்தான். ஆம், அது ரோஷினியின் சிரிப்பு சத்தம்தான். கும்பலாக வெறும் 5 முதல் 10 வயதுக்குள் இருக்கும் சிறுவர் சிறுமிகளோடு கண்ணாமூச்சி விளையாடு கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததுமே ஏனோ ஆர்கேவிற்கு தன்னை சுற்றி அனைத்தும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக தெரிந்தது. அதனால் சாவி கொடுத்த பொம்மை போல் நேராக அவளை நோக்கி நடக்க தொடங்கி இருந்தான் ஆர்கே. ரோஷினி இன்று வெள்ளை நிற அனார்கலி அணிந்திருந்தாள். மேலும் விரித்து விட்டிருந்த தலைமுடி, காதில் ஒற்றை கல் பதிர்த்த தோடு, கழுத்தில் மெல்லிய செயின், இவ்வளவுதான் அவளின் ஒப்பனை. அதற்கே ஆர்கேவிற்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டது போல் அவனது 5 புலன்களும் வேலை நிறுத்தம் செய்தது போல் அவளை நோக்கி நடக்க தொடங்கினான். இப்போது மட்டும் பிஜிஎம் என்று ஒன்று வைத்தால் நடிகர் கமல் சித்தம் கலைந்து அபிராமி அபிராமி என்று ஒரு பெண்ணின் பின்னால் செல்வாரே, அதே காட்சிதான் இங்கும். என்ன பெயர் மட்டும்தான் வித்தியாசம். குழந்தைகள் பின்னால் கண்களை கட்டிக்கொண்டு அவர்களை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்த ரோஷினியின் பின்னாலேயே நடக்க தொடங்கி இருந்தான் ஆர்கே. ரோஷினி யாரோ சிறுவன் தனக்கு பின்னால் இருக்கிறான் என்று சட்டென திரும்பியவள் ஆர்கேவின் திண்ணிய மார்பில் மோதி அவன் மேலேயே சரிந்தாள். ஆர்கேவும் இவ்வாறு நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதனால் மரங்களிலிருந்து விழுந்திருந்த உலர்ந்த இலைகள் மேல் சரிந்து விழுந்தான். விழுந்தவன் கூடவே பிடிமானத்திற்கு பெண்ணவளின் மெல்லிய இடையை பிடிக்க முயன்று அவளையும் இழுத்துக்கொண்டு சரிந்திருந்தான். ரோஷினி கண்கள் கட்டப்பட்டிருந்ததால் யார் மேல் மோதினோம் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஆணின் திண்ணிய மார்பும் அவனின் ஆண் வாசமும் இவளுக்கு ஏனோ புதிதாக தெரியவில்லை. ஆர்கேவின் கைகள் ரோஷினியின் இடையை அழுத்தி பிடித்திருந்த காரணத்தால் அவன் மேல் விழுந்திருந்தவளின் மென்மைகள் அவனது மார்பில் அழுந்தி இருந்தது. அதனால் பெண்ணவளின் செழித்து கிடக்கும் முன் அழகு கொத்தாக பிதுங்கி அவனது கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட ஆர்கேவின் மொத்த சித்தமும் களைத்து பித்தம் தலைக்கு ஏறி போயிருந்தான். அதனால் கண்களுக்கு இரையான அந்த முன்னழகை கடித்து கடித்து சுவைக்கும் ஆசை கொண்டான். அதனால் ரோஷினியை கீழே தள்ளி அவள் மேல் படர்ந்தவன் கணப்பொழுதில் இடையே இருந்த ரோஷினியின் கைகளை விரித்து தனது கைகள் கொண்டு விரித்து சிறை பிடித்தான். இப்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நேராக அவளின் மார்போடு தனது மார்பை சந்திக்க விட்டான். பின் மெதுவாக கழுத்தில் முகம் புதைக்கப் போனவன் சற்று தலை உயர்த்தி அவள் காதில் வெப்ப மூச்சு காற்றை ஊதியவன் காதில் ரகசியம் பேசினான். நல்லா தாண்டி இருக்க, எனக்கே உன்னை கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு, சாப்பிடவா? கிசுகிசுத்தான். ஆர்கேவின் குரல் கேட்ட மறுநொடி அவனை தன் மேலிருந்து தள்ள முயற்சி செய்ய தொடங்கி இருந்தாள். டேய் காட்டெருமை, மலை மாடு, என்ன விடுடா! கத்தினாள். சும்மா பிடிக்காத மாதிரி சீன் போடாத. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த, இப்போ என்னடி பத்னி வேஷம் போடுற? சி, அசிங்கமா பேசாத. நான் என்னவோ பயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம அமைதியா இருந்தேன். கூறியவள் மேலும் தேவ், ஹெல்ப் மீ! கத்தினாள். இதுவரை புதிய ஆட்கள் உள்ளே வருவதை பார்த்து மரங்களுக்கு பின்னால் சிறுவர்களை மறைத்து நிற்க வைத்துக் கொண்டிருந்த தேவ் காதில் ரோஷினியின் குரல் கேட்டது. உடனே வீரனைப் போல் கையில் ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு ரோஷினியை நோக்கி நடக்கத் தொடங்கியிருந்தான் தேவ். ரோஷினி தேவ் என்று புதிதாக ஒரு பெயரை அழைத்ததும் ஆர்கே அவனுக்கே உரித்தான நக்கல் ததும்பும் குரலில் பேசினான். என்னடி அதுக்குள்ள தேவ்னு புதுசா இன்னொருத்தனை பிடிச்சிட்டியா? நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நல்லா தாண்டி தள்ள தள்ளன்னு தக்காளி மாதிரி இருக்க. கூறியவனின் பார்வை அவளின் முன்னழகை விட்டு சற்று குனிந்து களவாடி கொண்டிருந்தது. அப்போது ஆர்கே எதிர்பார்க்காத நேரத்தில் அவனது பின்னந்தலையில் ஓங்கி ஒரு அடி வைத்திருந்தான் தேவ். அந்த அடியில் லேசாக கண்களே கலங்கிவிட்டிருந்தது அவனுக்கு. வலியால் ஆர்கேவின் கைகள் லேசாக தளர்ந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ரோஷினி அவனை கீழே தள்ளிவிட்டு வேக வேகமாக எழுந்து நின்று தனது உடையை சரி செய்து கொண்டே தேவை நோக்கி ஓடினாள். அட பாவி, எதுக்குடா அந்த காண்டா மிருகத்தை அடிச்ச? அது உன்னை இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டாலும் சாப்பிட்ரும். ஓடு ஓடு, நான் சமாளிச்சுக்கிறேன். கூறியவள்
தேவை தனக்கு பின்னால் நிற்க வைத்துக் கொண்டாள். அக்கா, நீ முதல்ல எனக்கு பின்னாடி வந்து நில்லு. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்குள்ள அனுமதி இல்லாம வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம உன்கிட்டயும் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். நீ சுமாரு கூறியவன் மீண்டும் ஆர்கேவை அடிக்க நெருங்கினான். இப்போதும் அதே நிலையில் அமர்ந்திருந்தான் ஆர்கே. தேவை திரும்பியும் பார்க்காமலேயே கழுத்தை பிடித்து தூக்கியிருந்தான் ஆர்கே. எபிசோட் 93 ஆர்கே வெர்சஸ் தேவ். ஆர்கே கோபமான விழிகளோடு தேவை பார்த்தான். ஆர்கே சார், அவனை விட்டுடுங்க. சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஏய் நிறுத்து, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். கூறியவன் தேவை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, யாரா நீ? தேவானந்த், உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து பொண்ணுங்களை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை, என்னோட லட்சியம். பரவாயில்லையே, நல்ல காமெடி பண்ற. எந்த டிராமா கம்பெனி? டிராமா கம்பெனியா? ஆர்கே கையில் துள்ளிக் கொண்டிருந்தான் தேவ். தேவ், கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நான் பேசிக்கிறேன். கூறியவள் ஆர்கே முன்பு மண்டியிட்டு கை கூப்பி வேண்டி கேட்டுக்கொண்டாள். ஆர்கே சார், ப்ளீஸ், அவன் ரொம்ப சின்ன பையன். உங்களுக்கு பிரச்சனை என் கூட தானே, அவனை விட்டுடுங்க. இந்த வாண்டு பயலுக்காக இப்படி பேசுறியே? அங்க உன்னை நம்பி ஒருத்தன் ஆளுங்களை வர சொல்லிட்டு தனியா மாட்டிக்கிட்டு இருக்கானே, அவனை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இல்ல தானே? இப்ப அனுபவி. கூறியவன் தேவை அப்படியே மரக்கிளை ஒன்றில் தொங்கவிட்டவன் ரோஷினியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். அப்போது ஒரு சிறு பெண்ணின் சத்தம் கேட்டது. அவள் ஷாலினி. ஹாய் ஹேண்ட்ஸம் அங்கிள், நீங்களும் தேவ் மாதிரியே ரொம்ப மேன்லியா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அதனால சொல்றேன், ரோஷினி அக்காவை விட்டுடுங்க, இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க கூறினாள். ஆர்கே பதில் சொல்ல ஷாலினியை நோக்கி குனிந்தவன் முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு ரோஷினியை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடி மறைந்தாள். ஆர்கேவுக்கு அப்போதுதான் அவனுடன் வந்து காட் நினைவு வந்தது. எரிச்சல் தாங்காமல் அவர்களை அழைத்தான். காட்ஸ் காட்ஸ் கத்திக் கொண்டிருந்தான். எங்கே காட்ஸ் வருவது? அவர்களை தான் எப்போதோ திசைக்கு 5 பேராக சென்று அவர்களை சீண்டி வம்பிழுத்து அனைவரையும் யானையை பொறி வைத்து பிடிப்பது போல் பிடித்து கை கால் கட்டி ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்தனரே நமது தேவின் வானர கூட்டம். அதன் பின் ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து இவனுக்கு வைக்கப்பட்டிருந்த தரங்கல்களை எல்லாம் கடந்து வந்தவன் இறுதியாக ஒரு உடைந்த பழைய கட்டிடத்தின் வெளியே வந்து நின்றான். அங்கு 2 முதியவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். வேக எட்டுக்களில் அவர்களை நெருங்கியவன் தமிழ் தெரியாது என்று ஹிந்தியில் பேசினான். ஆப் கौन हो? நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? கேட்டவனை புன்னகை முகத்தோடு பார்த்து பதில் கூறினார் அந்த மூத்த பெண்மணி மேரி. நியாயமா இந்த கேள்வியை நான் கேட்கணும், இருந்தாலும் பரவாயில்ல, நானே பதில் சொல்றேன். என் பேரு மேரி, இவர் என்னோட கணவர் ரிச்சர்ட். இந்த ஆர்ஃபனேஜ் எங்களோடது தான். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? கேட்டார். நான் ஆர்கே. இப்போதைக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சா போதும். முதல்ல எனக்கு முகம் கழுவ தண்ணி கொடுங்க. கேட்டு முடித்து விட்டான். அவனுக்கு குளிர்ந்த நீர் நிறைந்த தொட்டியை காட்டினார். அடுத்த நொடி ஆர்கே அங்கு சென்று தனது முகத்தை சுத்தம் செய்து கொண்டு வர செல்லும் முன் கட்டளையாகவே பேசினான். நான் மூஞ்சி கழுவிட்டு வரதுக்குள்ள என்னோட 10 காட்ஸும் இங்க என் முன்னாடி நிக்கணும், இல்லனா இந்த உடஞ்ச கட்டடமும் மிஞ்சாது. மிரட்டலாக கூறி அங்கிருந்து நகர்ந்தான். சற்று நேரத்தில் மீண்டும் அந்த முதியவர்கள் முன்பு வந்து நின்றபோது முகத்தில் சில பல சிராய்ப்புகளோடு நின்றிருந்தனர் ஆர்கேவின் காட்ஸ். அவர்களை கேவலமாக ஒரு பார்வை பார்த்தவன் தொடர்ந்தான். கேவலம் சின்ன பசங்களை சமாளிக்க முடியல, உங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் ஒண்ணுதான் கேடு. பாஸ், இவனுங்க எங்க இருந்து அடிக்கிறானுங்கன்னே தெரியல, புதுசா என்னென்னமா பண்றானுங்க. மேலும் அவர்கள் கூறிய எதையும் கேட்க விரும்பாத ஆர்கே ரோஷினியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே நடக்க தொடங்கினான். அவன் பின்னால் தொடர்ந்த காட்ஸை திரும்பியும் பார்க்காமல் பேசினான். கூறியவன் அடுத்து அங்கு என்ன நடக்கிறது என்று கூட பார்க்கவில்லை. பாவம், ஆர்ஃபனேஜ் சிறுவர்கள் அனைவரும் ஆர்கேவின் காரை மறைத்து தங்களது காதை பிடித்து மன்னிப்பு கேட்டு நின்றிருந்தனர். அவர்களை பார்க்க ரோஷினிக்கு பாவமாக இருந்தது. அதனால் அவளுக்கும் ஆர்கேவின் பிடியிலிருந்து விலகி அவர்களோடு நின்று கொண்டாள், தனது காதை பிடித்து கொண்டு. அப்போதும் ஆர்கேவின் பார்வை தன்னை அடித்த தேவ் மீது இருந்தது. அவனோ ஆர்ஃபன் சிறுவர்கள் செய்வது பிடிக்காமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு நின்றிருந்தான். இவர்களின் மௌன யுத்தத்தை பார்த்த மேரி அம்மா அவரது பாசமான குரலில் பேசினார். தம்பி, உன்னோட கோவத்தை பார்த்தாலே தேவ் என்னமோ பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு நல்லாவே தெரியுது. அவனுக்காக நான் எதுவும் பேச மாட்டேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதை சரியா பண்ணு. கடைசியா ஒன்னு சொல்லிடுறேன், குழந்தைங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவங்களே உன் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிக்கிறாங்க. இதுக்கு மேல
மேரி அம்மா முடிக்கும் முன்பே ஆர்கே தொடர்ந்தான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேசினாலும் என்னோட கார் அந்த பசங்க மேல ஏறி போய்கிட்டே இருக்கும். அதனால அமைதியா இருங்க கூறினான். அடுத்து அவனது கார்டு ஒருவனை அழைத்து அனைவரையும் தங்கள் காரில் ஏற்றிக்கொள்ளுமாறு கூறினான். அவனது கட்டளைப்படி அனைத்து சிறுவர்களையும் காரில் ஏற்றிக்கொண்டனர். இப்போதும் தேவ் தனது ஒரு கையில் மித்ராவையும் மற்றொரு கையில் ஷாலினியையும் பிடித்துக்கொண்டு காரில் ஏறாமல் நின்றிருந்தான். அவனது இந்த செயலை பார்த்த ஆர்கேவிற்கு தேவின் பலவீனம் அந்த சிறுமிகள் என்று நன்றாகவே புரிந்து கொண்டான். அதனால் எதையும் பேசாமல் அமைதியாக அனைத்து கார்களையும் கிளப்பிக் கொண்டு அவர்களின் அலுவலகத்திற்கு செல்லுமாறு கூறினான். அதன்படி அனைத்து கார்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றது. இறுதியாக ஆர்கேவின் கார் சென்று தேவ் முன்பு நின்றதும் தேவ் தனது திமிரான பார்வையை ஆர்கேவிடம் காட்டிக்கொண்டே தனது பின்னால் இருந்த சிறுமிகளை ஜென்டில்மேன் போல் முதலில் அமரச் செய்தான். இறுதியாக அவன் அமரும் முன் ஆர்கேவின் கார் கிளம்பிவிட்டது. தேவ் ஒன்றும் புரியாமல் அப்படியே 2 நிமிடம் உறைந்து விட்டான். கண்முன் தான் பொக்கிஷமாக பார்க்கும் பெண்கள் செல்வதை பார்த்தவன் அந்த காரின் பின்னால் ஓடத் தொடங்கியிருந்தான். காரின் உள்ளே ரோஷினியை கட்டிக்கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த 2 சிறுமிகளும் அழுது கொண்டே பேசினர். அக்கா, அண்ணா பாவம், காரை நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். ஹேண்ட்ஸம் மேன், இப்படி உங்களை விட சின்ன பசங்க கிட்ட உங்க கோவத்தை காட்டுறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? ப்ளீஸ் அவனையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போலாம். குழைவாக கேட்டாள். ரோஷினி 2 சிறுமிகளையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தபடியே அவளும் ஆர்கேவிடம் பேசினாள். உங்களுக்கு பிரச்சனை என் கூட தானே, அப்புறம் எதுக்கு இப்படி சின்ன பையனை ஓட விடுறீங்க? காரை நிறுத்துங்களேன் ப்ளீஸ். நீண்ட நேரம் அமைதி காத்த ஆர்கே ஒரு முடிவுடன் ஷாலினியை பார்த்து பேசினான். ஓகே பேபி டால், உனக்காக ஒரு சான்ஸ் தரேன். பட் என்னோட கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணுமே. ஒரு பார்வையோடு கேட்டான். அதெல்லாம் என்ன கண்டிஷனா இருந்தாலும் தேவ் முடிவு பண்றதுதான் நாங்க பண்ணுவோம். நீங்க எதா இருந்தாலும் அவன்கிட்ட பேசிக்கோங்க. அப்படியா ஷாலு பேபி? அப்படின்னா அவன் காருக்கு பின்னாடி ஓடியே வரட்டும், கொழுப்பாவது குறையும். இல்ல அவன் பாவம், நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஒத்துக்கொண்டவளை பார்த்து சிரித்தான் ஆர்கே. இறுதியாக சிறிது சிறிதாக வேகம் குறைந்து கார் ஓரிடத்தில் நின்றது. ரோஷினி உடனே வெளியே இறங்கி தங்கள் வந்திருக்கும் இடத்தை பார்த்து அதிர்ந்து போனாள். எபிசோட் 94 பி மை ஸ்லேவ். ரோஷினியும் 2 சிறுமிகளும் ஆர்கேவிடம் காரை நிறுத்த சொல்லி வழி நெடுங்க கெஞ்சிக் கொண்டு வந்தனர். அதனால் ஆர்கேவின் காரும் நின்றது. இவ்வளவு நேரமும் சிறுவர்கள் மீதே கவனத்தை வைத்திருந்த ரோஷினிக்கு கார் நின்ற இடத்தை பார்க்கவில்லை. மாறாக காரை விட்டு வேகமாக வெளியே வந்தவளுக்கு தான் நின்று கொண்டிருக்கும் இடம் கண்டு கோபம் கொண்டாள். காரணம், ஆர்கே இவர்களை அழைத்து வந்திருந்த இடம் அவனது அலுவலகத்தின் பின்புறம். அதை பார்த்த ரோஷினிக்கு ஆர்கேவின் மண்டையை உடைக்கும் அளவிற்கு கோபம் வந்தது. அதே நேரம் காரை பின்தொடர்ந்து வேகமாக ஓடி வந்த தேவ் தனது முட்டியில் கையை வைத்துக் கொண்டு மூச்சு வாங்கியபடியே கேட் அருகே நின்றிருந்தான். தேவை கண்டும் காணாமலும் அவனின் அந்த நிலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் கூலாக நடந்து போய் கொண்டிருந்தான் ஆர்கே. அவன் பின்னாலேயே ரோஷினியும் ஓடியவள் அப்படியே அவனது கோட்டை பிடித்து தன்புறம் திருப்ப முயன்றாள். இவள் வேகமாக இழுத்தும் ஆர்கே 1 இன்ச்சு கூட இவள் புறம் திரும்பவில்லை. மாறாக ரோஷினிதான் கால் இடறி கீழே விழச் சென்றாள். அவளை லாவகமாக இடையோடு சேர்த்து பிடித்தான் ஆர்கே. பின் அவளை எரிச்சலாக பார்த்தவன் அவளின் தோளை பிடித்து நேராக நிற்க வைத்தான். ஏய் அரலூசு, உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி என் ட்ரெஸ் மேலேயே கண்ணா இருக்க? சும்மா பேச்ச மாத்தாதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? இப்படி ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம அவனை போய் இவ்ளோ தூரம் ஓட வச்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் என்னதான் மனுஷனோ? ச்சே. அதற்கு ஆர்கே ஏளனமாக பார்த்து, ஓ அவனா? அவனுக்கு உடம்புல கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு அதாமா ஃபேட், அது அதிகமா இருக்கு. அதை இப்படி ஓட விட்டு குறைக்கிறேன். That's it. என்றவனின் முகம் கடுமையாக மாறியது. ரோஷினியின் தோளை பிடித்திருந்தவனின் கை அவளது தாடையை இறுக்கி பிடித்தபடி இருக்க அவன் பேசினான். லுக், நீ கேக்குற இந்த சில்லி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் ஆர்கே, என்ன தொட்டு பார்க்கணும்னு நினைச்சாலே கொன்னுடுவேன். அந்த பொடி பைய என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். அதான் ஓட விட்டேன். இது வெறும் ஆரம்பம் தான். வெயிட் பண்ணு, இன்னும் நிறைய இருக்கு. மிரட்டினான். வேண்டாம், விட்டுடு. அவன் சின்ன பையன். அவன் எனக்காக தானே உன்னை அடிச்சான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண. நியாயமா பார்த்தா தப்பு உன்னோடது தானே. கோபத்தில் என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்பது புரியாமல் பேசினாள். எஸ் எஸ், தப்பு என்னோடதுதான். அப்படிதான் பண்ணுவேன். இருந்தாலும் உன்னை காப்பாத்த அவன் என்ன அடிச்சிருக்க கூடாது. He touched my ego. So அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. பட் அவனை தூண்டி விட்ட உன்னை. முழுதாக முடிக்காமல் ராட்சசன் போல் கத்தி சிரித்தான்.
அவனின் அந்த சிரிப்பை பார்த்த ரோஷினி பயத்தில் உடல் நடுங்கியபடியே கெஞ்சுவது போல் பேசினாள். நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. எங்களை இப்படியே விட்டுடி. நீ உன் பக்கமே வரமாட்டோம் ப்ளீஸ். அது எப்படி முடியும்? அப்படி உன்னை விட்டுட்டா அப்புறம் என்னோட அந்த 1 கோடியை யாரு கொடுப்பா? வேணும்னா உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா? இனி வெளி உலகத்துக்கு மட்டும் நீ என்னோட அசிஸ்டண்டா இரு. மத்தபடி என் கூட தனியா இருக்கும்போது நீ என்னோட ஸ்லேவ். ரோஷினிக்கு ஆர்கே பேசுவது எதுவும் புரியாமல் குழப்பமாக கேட்டாள். என்ன ஸ்லேவா? அப்படின்னா இல்ல, எனக்கு புரியல. கண்கள் கலங்க கேட்டாள். உனக்கு புரியலையா? இத நான் நம்பணும் வேற. வாடவர், உனக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட வேலை இல்ல. நான் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நீ கேட்கணும். அதுக்கு சரின்னு அதுவும் இப்பவே சொல்லு. அவனையும் காருக்குள்ள இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களையும் விட்டுற. ரோஷினிக்கு ஆர்கே கூறுவது அனைத்தும் தலைக்கு மேலே சென்று கொண்டிருந்தது. எதுவுமே புரியவில்லை. இறுதியாக அவன் கூறிய தேவையும் சிறுமிகளையும் விட்டுவிடுகிறேன் என்று கூறியது மட்டும் புரிந்தது. அதனால் ரோஷினி வேகமாக தலையசைத்தபடியே பேசினாள். சரி, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். ஆனா அவங்கள விட்டுட்டு. கூறியதும் ரோஷினியை அப்படியே விட்டான். பின் நேராக சென்று கீழ்த்தளத்தில் இருந்த கார்டன் கேபிடேரியாவில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு அமர்ந்தான். அடுத்த 2 நிமிடத்தில் அவன் முன்னால் காஃபி வைக்கப்பட்டது. அதனை குடித்துக் கொண்டே வெளியே நின்று கொண்டிருந்த தேவையும் மறுபக்கம் நின்று கொண்டிருந்த ரோஷினியையும் பார்த்து கொண்டே மொத்த காப்பியையும் குடித்து முடித்தவன் முதலில் யாருக்கோ அவனது தொலைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பினான். பின் ஆரியனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். I'm in Baggate with ரோஷினி. எஸ், என்னோட டிசைனர் டீம் உங்களுக்காக தான் 5th ஃப்ளோர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன், நான் பாத்துக்கிறேன். அலைபேசியை வைத்தவன் கோபமாக வெளியே நின்று கொண்டிருந்த தேவை பார்த்தான். அவனோ தன்னை உள்ளே விடாமல் பிடித்து வைத்திருந்த செக்யூரிட்டியின் பிடியிலிருந்து திமிரிக் கொண்டிருந்தான். ஆர்கே ஒரு கையை அசைத்து தேவை உள்ளே விட அனுமதி கொடுத்தவன் மறு கையால் சிறுமிகள் அமர்ந்திருந்த கார் லாக்கை ரிலீஸ் செய்தான். உடனே ரோஷினி அருகே ஓடி வந்த ஷாலினியும் மித்ராவும் அவளின் 2 கைகளையும் ஆளுக்கொன்றாய் இறுக்கமாக பிடித்தபடி நின்று கொண்டனர். அதே நேரம் மூச்சிறைக்க ஓடி வந்த தேவ் நிற்க திராணி இல்லாமல் நாக்கு வறண்டு போய் தடுமாறி கீழே விழச் சென்றான். அவனை மூவரும் ஓடிச் சென்று கீழே விழாமல் தாங்கி பிடித்துக் கொண்டனர். ஷாலினியும் மித்ராவும் தேவை கட்டிக்கொண்டனர். ரோஷினி தனது துப்பட்டாவால் அவனது முகத்தை துடைத்து விட்டாள். இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல் நாற்காலியில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டிருந்த ஆர்கே வெளியே இருந்த செக்யூரிட்டிக்கு கால் செய்தான். சென்டிமெண்ட் படம் முடிஞ்சதுன்னா உள்ள போலாமா? பிகாஸ் ஐ ஹேட் சென்டிமெண்ட்ஸ். ஆர்கே கூறியதை கேட்ட ரோஷினி அமைதியாக அவன் முன் சென்றாள். தன் முன் நின்றிருந்த 4வரையும் அலட்சியமாக பார்த்த ஆர்கேவை தேவும் சளைக்காமல் முறைத்தபடியே நின்று கொண்டிருந்தாள். தேவை மேலும் கடுப்பேற்ற வேண்டுமென்றே ஷாலினியை ஒற்றை விரலை அசைத்து தன் பக்கத்தில் வருமாறு அழைத்தான். ஷாலினி தேவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அவன் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவளின் செயலை கண்டு கர்வமாக தேவ் ஆர்கேவை பார்த்து சிரித்து வைத்தான். ஆனால் ஆர்கே அவன் பக்கமே பார்க்கவில்லை. மாறாக அப்போது வைத்து சென்ற 4 வகையான பேஸ்ட்ரீஸை காண்பித்தான். அதில் சற்று பயம் தெளிந்து தேவின் அனுமதிக்காக அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள். பேபி டால், நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் கம் ஹியர். இங்க வா, வந்து என் பக்கத்துல உட்காரு கூறியவன் அவளின் கையை பிடித்து தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டான். அதை பார்த்த தேவ் மேலும் கோபமடைந்தான். அதை கவனித்த ஆர்கே வேண்டுமென்றே தனது உதட்டை ஒரு பக்கம் மட்டும் வளைத்து வில்லத்தனமாக சிரித்தான். மிஸ்டர் ஹேண்ட்ஸம், ஏன் நீங்க தேவை இவ்வளவு தூரம் மூச்சு வாங்க ஓடி வர விட்டீங்க? அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க பண்றது தேவ் மாதிரியே இருக்கா, அதனால என்னால உங்களை அவாய்ட் பண்ண முடியல என்றாள். எபிசோட் 95 டிசைனர்ஸ் ஆன் போர்டு. ஷாலினி கூறியதை கேட்டுக்கொண்டே அவளுக்கு அன்பாக பேஸ்ட்ரி ஊட்டி விட்டபடியே ஆர்கே தொடர்ந்தான். இஸ் இட் பேபி டால்? நான் பண்றதும் உங்க தேவ் பண்றதும் ஒரே மாதிரி இருக்கா? அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? உங்க தேவ் யாராவது தப்பு பண்ணா என்ன பண்ணுவான்? ஆர்கே கேட்ட மறு நிமிஷம் ஷாலினி அவளின் பதிலை கூறினாள். பனிஷ் பண்ணுவான். சேம் டு சேம். அதே தானே பேபி டால் நானும் பண்ணேன். இது தப்பா? அப்படி நான் பண்றது தப்புனா உங்க தேவ் பண்றதும் தப்பு தான். ஆர்கே கூறியதை சிறிது நேரம் யோசித்த ஷாலினி நன்றாக யோசித்து பின்தொடர்ந்தாள். தேவ் தப்புனா ஹேண்ட்ஸம் மேனும் தப்பு. பட் தேவ் தப்பு பண்ண மாட்டான். சோ ஹேண்ட்ஸம் மேனும் தப்பு பண்ணல. கூறி முடித்தவள் ஆர்கே மற்றும் ஷாலினி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த ரோஷினி மனதிற்குள் ஆர்கேவை நன்றாக திட்டிக் கொண்டிருந்தாள். சரியான ஹிட்லர். ஒரு பச்சை புள்ளைய எப்படி பேசியே மாத்திட்டான் பாரு. அவளும் இவன் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே நம்புறான். எல்லாம் வேஷம். இப்படியெல்லாம் ஏமாத்துறான் பாரு.
சின்ன பையனு கூட பார்க்காம இவனோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக ஓட விட்டு பழி வாங்கிட்டு இப்ப ஏதோ மனுநீதி சோழன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். அவனை மனதில் நன்றாக உப்பு புளி காரம் போட்டு வறுத்து கொண்டிருந்தவளின் கையை ரகசியமாக சீண்டினான் தேவ். சற்று திடுக்கிட்டவள் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு அவனை ஓரக்கண்ணில் பார்த்து, என்னடா என்பது போல் ஒற்றை புருவத்தை தூக்கி கேட்டாள். அதற்கு தேவ் கிசுகிசுப்பான குரலில், இந்த ஆளு எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவானா, இல்ல இன்னைக்கு மட்டும் ஏதாச்சும் ஸ்பெஷலா கேட்டான். யாரு இந்த ஆள் தானே? ஸ்பெஷலும் இல்ல ஆர்டினரியும் இல்ல, ஏதோ பிளான் பண்ணிட்டான், அதுக்கு இப்படி ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஆக்டா? அப்படின்னா இவன் நல்லவனா கெட்டவனா? அதானே எனக்கும் தெரியல. இது டிசைனே அப்படிதான். சில நேரத்துல எனக்கு இந்த ஆளு பண்றது எல்லாம் பார்த்தா இவன் மண்டையில 4 போடு போட்டு அந்த மெட்டல் மண்டைய அப்படி இப்படின்னு தட்டி சரி பண்ணா என்னன்னு தோணும். ஆனா முடியுமா? முடியாதே. அதனாலதான் இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்டா தம்பி. உன்னை போய் அக்கான்னு சொன்னதுக்கு இங்க வந்து நானும் மாட்டிக்கிட்டேன். ஒத்த காஞ்சு போன வடாப்பாவையும் தேஞ்சு போன ஜிலேபியையும் வாங்கி கொடுத்து என்னை ஏமாத்திட்டல. இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு இருவர் வந்து பணிவாக ஆர்கே முன்பு நின்றனர். இவர்கள் 7 ஸ்டார் டிசைனர்ஸ். 2 டிசைனர்ஸ்கள் வந்து காத்து கொண்டிருந்தனர். அவர்களை ஏற்கனவே பார்த்திருந்த ரோஷினிக்கு மனதில் ஒரே குழப்பம். இவங்க இங்க என்ன பண்றாங்க? இந்த ஹிட்லர் என்னமோ பிளான் பண்ணிட்டான், கண்டுபிடிக்கிறேன். மனதில் பேசியபடியே அவர்கள் பக்கம் நகர்ந்து நின்றாள். அவளின் செய்கைகளை ஆர்கே கவனிக்கிறான் என்றதுமே எங்கேயோ பார்ப்பது போல் முகத்தை பாவமாக வைத்துக் கொள்வாள். ஆர்கே இவளை ஏதோ கோமாளியை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு எதிரே நின்றிருந்தவர்களிடம் தொடர்ந்தான். எல்லாம் ரெடியா? இந்த முறை உங்க ஒர்க் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கணும். மிரட்டலாக எச்சரிக்கை செய்தான். என்ன ரெடியா? ஒரு நாள் என்ன ஃபேஷன் ஷோல நடக்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த சின்ன பசங்களை வச்சு ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா என்ன? கேட்டவளை எரிச்சலோடு பார்த்த ஆர்கே, குட் ஐடியா. இவ்வளவு நேரமா இந்த ஐடியா எனக்கு வரல பாரு. இந்த காரணத்துக்காக தான் நீ என்னோட அசிஸ்டண்டா இருக்க கூறினான். ரோஷினிக்கு ஒரே குழப்பம். மனதில் பேசத் தொடங்கியிருந்தாள். ஆனால் பாவம், இவள் மனதில் பேசுவதாக நினைத்து சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று. உண்மையாவே இவன் என்ன புகழ்ந்து பேசுறானா இல்ல கேலி செய்றானா? ஒண்ணுமே புரியலையே. பைத்தியம் போல் தலையை சொரிந்தவளுக்கு தெரியவில்லை அவளின் இந்த செய்கையை பார்த்த ஆர்கே எவ்வளவு எரிச்சலாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. எதிரே நின்று கொண்டிருந்த டிசைனர்களுடன் சிறுவர்களை அழைத்து செல்ல கூறினான். நாங்க எதுக்காக அவங்க கூட போனோம்? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஷாலினி அவர்களுடன் நடக்கத் தொடங்கியிருந்தாள். அவள் பின்னாலேயே மித்ராவும் நடக்க துவங்கியிருந்தாள். அவர்கள் செல்வதை பார்த்த தேவும் இப்போது அமைதியாக பற்களை கடித்தபடி பின்தொடர்ந்து நடக்கத் தொடங்கியிருந்தான். தேவ் தன்னை இவ்வாறு பார்ப்பதை கவனித்த ஆர்கே செல்லும் அவனையே வெற்றி புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான். போடா பொடியா என்றான். இப்ப இவங்களை எங்க அனுப்புறீங்க? நீங்க பண்றது எனக்கு சரியா படல, நானும் அவங்க கூட போறேன் கூறியவள் அவர்கள் பின்னால் செல்லும் முன் தனது ஒற்றை கையால் தடுத்து பிடித்து இருந்தான் ஆர்கே. ஏய், ரொம்ப நடிக்காத. கொஞ்ச நேரம் உன்னோட வட வாய வச்சுக்கிட்டு அமைதியா இரு. நான் என்னோட வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னு வை. அப்புறம் அந்த பசங்களை 25வது ஃப்ளோர்ல இருந்து பிடிச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டுடுவேன். சொன்னவன் நடக்க துவங்கியிருந்தான். அவன் பின்னால் நடந்தபடியே ரோஷினி தொடர்ந்தாள். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்ளோ கோவமா பேசுறீங்க? காட்ஸ் கூட்டிட்டு போன குழந்தைங்கள்லாம் எங்க? அதை மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நான் வாயே திறக்க மாட்டேன். They are safe. கூறியவன் தனது லிப்டை நோக்கி நடந்தான். அந்த லிப்டை பார்த்ததும் ரோஷினிக்கு கடந்த முறை நடந்தது நினைவிற்கு வந்தது. அதனால் வேக வேகமாக தனது கையை அவனிடமிருந்து விடுவிக்க போராடியபடியே தொடர்ந்தாள். பாஸ் பாஸ், நான் படி வழியாவே வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்களேன். கெஞ்சிக் கொண்டே இருந்தாள். ஆர்கே கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக அவளை சுழற்றி விட்டான். ரோஷினி சுற்றி கொண்டே லிப்டின் உள்ளே சென்றவள் நிதானிக்கும் முன் ஆர்கேவும் உள்ளே வந்து கதவை மூடியிருந்தான். இவர்கள் செல்ல வேண்டியது 5வது தளம் என்பதால் ரோஷினி நிதானத்திற்கு வந்து பேசத் தொடங்கும் முன்பே அவர்கள் லிப்ட் 5வது தளத்தில் நின்றிருந்தது. மீண்டும் லிப்ட் நின்றுவிட்டது. தாங்கள் உள்ளே மாட்டிக்கொண்டோம் என்று தவறாக புரிந்து கொண்டாள் ரோஷினி. போச்சு போச்சு, மறுபடியும் மாட்டிக்கிட்டோமா? என் பேச்ச கேட்கவே மாட்டியாடா மெட்டல் மண்டையா? கூறி முடிப்பதற்குள் அவர்கள் இருந்த லிப்டின் கதவு திறந்திருந்தது. ஆர்கே இவளை கண்டுகொள்ளாமல் தனது கைபேசியில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான். அதை கவனித்த ரோஷினி எதுவுமே நடவாதது போல் அமைதியாகி வெளியே வராமல் லிப்டின் உள்ளேயே நின்றிருந்தாள். இந்த ஃப்ளோருக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? என்னது இது? யோசித்துக் கொண்டே கண்களை சுருக்கி பார்த்தாள். போனில் பேசிக்கொண்டே முன்னே சென்ற ஆர்கே தன் பக்கத்தில் ரோஷினி இல்லாததை கவனித்தான். இந்த இம்சை எங்க போச்சு? நினைத்தவாறு திரும்பி பார்த்தவன் ரோஷினி இன்னும் லிப்டிற்குள்ளேயே நிற்பதை பார்த்தான். ஹே அரலூசு, திரும்பவும் உள்ள மாட்டிக்கிட்டு செத்து தொலைய போற. சீக்கிரம் வெளியில வா.
ஆர்கே கூறியதை கேட்டு திடுக்கிட்ட ரோஷினி, இதோ வந்துட்டேன், இங்கேயே தான் இருக்கேன். அவளின் இந்த குழந்தைத்தனமான பேச்சு ஆர்கேவிற்கு சிரிப்பை வர வைத்தாலும் அதை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல் தனக்கே உரித்தான நக்கல் துணியில் பேசினான். சொல்லாத கோமாளித்தனம் எல்லாம் கரெக்டா செய், ஆனா சொன்ன வேலையை மட்டும் பாதியிலேயே வச்சுட்டு ஓடிடு கூறினான். ரோஷினி வேகமாக முன்னேறி நடந்தவள் எதிரே தெரிந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அடுத்த நொடி ரோஷினியின் வாய் ஆச்சரியத்தில் அப்படியே திறந்த நிலையிலேயே இருந்தது. காரணம், அங்கு ஆசிரமத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட குழந்தைகள் முதல் இளையவர்கள் வரை எல்லோருக்கும் தனித்தனியே வயது வாரியாக நிற்க வைக்கப்பட்டிருந்தனர். 2 முக்கிய டிசைனர்ஸ் நேர்பார்வையில் அனைவரையும் வரிசைப்படுத்தி நிற்க வைத்துக் கொண்டிருந்தனர். மேலும் ரோஷினி கூறிய டிசைனிலேயே ஆடைகள் அங்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்டரில் 1, 2, 3 என வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த திரைக்கு அருகிலேயே டேபிள்கள் அந்த அறையில் போடப்பட்டிருந்தன. ஒரு டேபிளுக்கு 4 நின்று கொண்டு வேலையை துரித வேகத்தில் செய்து கொண்டிருந்தனர். ஒருவர் சிறுவர்களின் நிறம் பார்த்து அவரவர் நிறத்திற்கு ஏற்றவாறு ஆடையின் வண்ணத்தை தேர்வு செய்து கொடுத்துக் கொண்டிருந்தார். மற்றொருவர் சிறுவர்களின் அளவை எடுத்து அதை ஆடைகளில் குறித்து கொடுத்துக் கொண்டிருந்தார். இன்னொருவர் அவர் குறித்து வைத்த ஆடைகளை அளவுக்கு ஏற்ப அந்த துணியை நேர்த்தியாக வெட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார். அடுத்தவர் அந்த வெட்டிய பாகங்களை ஒன்றிணைத்து தைத்துக் கொண்டிருந்தார். இறுதியாக இருந்தவர் அந்த சிறுவர்கள் அணியவிருக்கும் ஆடைகளில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று சரிபார்த்து கைகளால் தைத்துக் கொண்டிருந்தார். அவருடன் மட்டும் உதவிக்கு இன்னும் 2 இருந்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தவள் ஒரு கண்ணாடி கதவின் மேல் மோதி நின்றாள். நெற்றியை தேய்த்து விட்டபடியே, ஓ கதவா, இப்படி வச்சா எப்படிடா கண்ணு தெரியும்? புதுசா வரவனுங்க எல்லாம் முட்டிட்டுல செத்து போவானுங்க. அட்லீஸ்ட் ஒரு போர்டையாவது வைக்க கூடாது? ஐடியா இல்லாத பசங்க. நினைத்தவாறே அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அங்கு ஏற்கனவே ஆடைகளை அணிந்து வந்திருந்த சிறுவர்களுக்கு முன்பு பார்த்தது போலவே இங்கும் பல ஒப்பனை கலைஞர்கள் அவர்களின் கைவண்ணத்தை பயன்படுத்தி ஒப்பனை செய்து கொண்டிருந்தனர். மறுபக்கம் சிகை ஒப்பனையாளர்கள் சில சிறுவர்களுக்கு அவரவர் ஆடைகளுக்கு ஏற்ப தலைமுடியை அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் ரோஷினி. அப்போது அவளை யாரோ பின்னாலிருந்து அவளது தோளை தட்டி அழைத்ததை உணர்ந்து திரும்பி பார்த்தவள் முன் 6 அடி உயரத்தில் ஆணை கண்டாள். Who are you, miss? ரோஷினியோ இவ்வளவு நேரம் இருந்த வியப்பு குறைந்து முகத்தில் குழப்பம் சூழ்ந்து நின்றிருந்தாள். புதியவன் கண்களை சுழற்றி கையில் ஒரு சிறிய விசிறியால் தன்னை குளிர்வித்துக் கொண்டே மீண்டும் கேட்டான். ரோஷினி வாயில் கை வைத்து கத்திக்கொண்டே அங்கிருந்து ஓடி மறைந்தாள். ஓடிய வேகத்தில் நேராக போய் ஆர்கே மீதே மோதி கீழே விழச் சென்றாள். ஆனால் இந்த முறை ஆர்கே அவளை பிடிக்கவில்லை. மாறாக அவள்தான் கீழே விழாமல் இருக்க ஆர்கேவின் சட்டையை பிடித்து கிழித்து கொண்டே கீழே அமர்ந்தாள். ஆர்கே பெருமூச்சு விட்டவனாக அவளை குனிந்து பார்த்து சலிப்பாக பேசினாள். ஷபா, தயவு செஞ்சு மூஞ்சியை காட்டிடாத. நீதானே என் சட்டையை கிழிக்கும் போது எனக்கு தெரியும்டி. பேபா பர்த்ல நீ ஆர்கேவாவும் நான் ரோஷினியாவும் இருந்திருப்போமோன்னு நினைக்கிறேன் கூறியவனை குழப்பமாக பார்த்தாள் ரோஷினி. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நீ என் சட்டையை பார்க்கும் போதெல்லாம் தோ இப்படிதானே கிழிக்கிற. பேசிக்கொண்டே இருந்தவன் சட்டென்று ரோஷினியின் போட்டிருந்த அனார்கலியின் ஒரு பக்க கையின் துணியை கிழித்திருந்தான். ரோஷினியோ அவனின் செயலை பார்த்து அதிர்ந்தவள் அவனை அடிக்க கை ஓங்கினாள். ஆனால் ஆர்கேவை அடிக்கும் முன்பே அவளது கையை பிடித்திருந்தான். சற்று நேரத்திற்கு முன்பு இவள் பார்த்து பயந்து ஓடி வந்த புதியவன். ரோஷினி வலி பொறுக்க முடியாமல் கையை தன் பக்கம் இழுத்துக் கொண்டே பேசினாள். வலிக்குது, கைய விடுங்க. ஜான், ஸ்டாப் இட். எல்லாரும் பாக்குறாங்க. டோன்ட் மேக் எ சீன் என்றான். எஸ் ஆஃப் கோர்ஸ் டார்லிங், நானும் அதே தான் சொல்றேன். பாருங்க, எல்லாரும் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள வாங்க, நான் உங்களுக்காகவே புதுசா வேற ஷர்ட் டிசைன் பண்ணிருக்கேன், அதை போட்டுக்கங்க. ஜானின் ஒரு கை ஆர்கேவின் வெற்று மார்பில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தது. இவனின் செய்கையை பார்த்த ரோஷினிக்கு இப்போதுதான் ஜான் ஒரு கே என்பதை புரிந்தது. ஜானின் கையை பிடித்துக் கொண்டு அவனது செயல்களை தடுத்திருந்தான் ஆர்கே. ஜான், நீ ரெடி பண்ண வேண்டிய மாடல் இவன் தான். சீக்கிரமா கூட்டிட்டு போ, நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. டார்லிங், ஆர் யூ சீரியஸ்? பார்க்க ஊர்க்கார பொண்ணு மாதிரி இருக்கா. எவ்வளவு போய் மாடல்னு சொல்றீங்க? எஸ் பேபி, யூஆர் கரெக்ட். என்னோட கம்பெனியோட ஸ்டைல் அண்ட் கிளாஸுக்கு முன்னாடி இவ இங்க நிக்க கூட தகுதி கிடையாது. என்ன பண்றது, இப்போதைக்கு ரேஷ்மா ஃப்ரீயா இல்ல, சோ எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறான். தட்ஸ் இட். வெல், இன்னொரு விஷயம், இவ என்னோட அசிஸ்டன்ட், அதனால கொஞ்சம் நல்ல கிளாஸாவே ரெடி பண்ணு என்று கூறினான். மேலும் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்த அவனது சட்டையை மொத்தமாக கழற்றி
ஜான் கையில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்திருந்தான். வெற்று உடம்போடு செல்லும் ஆர்கேவையே பார்த்திருந்த ஜான் அவனது சட்டையின் வாசத்தை நுகர்ந்தபடியே ரோஷினியிடம் தொடர்ந்தான். சரி வா, உன்னோட ஸ்கின் நல்லா தான் இருக்கு. ஒர்க் அதிகமா இல்லாம இருந்தா சரிதான். கூறியபடியே ரோஷினியை வேறு அறைக்கு அழைத்து சென்றான். ரோஷினியை அலங்கார மேஜை முன்னால் அமர்த்தியவன் நிலை கண்ணாடியின் ஓரங்களில் பொருத்தப்பட்டிருந்த விளக்குகளை மிளிரவிட்டான். பிறகு ரோஷினியின் முகத்தை உற்று பார்த்தவன், உனக்கு நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, உன்னோட ஸ்கின் நல்லா பளபளன்னு கிளியரா தான் இருக்கு. அவன் கூறியதும் ரோஷினி அவனை பார்த்து நட்பாக புன்னகைத்தாள். மேலும் அவன் தனக்கு வெகு நாளாக தன் மனதை உறுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு சந்தேகத்தை அவளிடம் கேட்டான். மிஸ் ரோஷினி, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? கண்டிப்பா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நான் கிஃப்ட் பண்ற என் டார்லிங்கோட பிராண்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் எவனோ கிழிச்சிட்டே இருக்கான். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? கிழிச்சுக்கிட்டே இருக்கான் இல்ல, கிழிச்சுக்கிட்டே இருக்கா. திருவென விழித்துக் கொண்டே கூறியவளை அதிர்ச்சியாக பார்த்த ஜான் அவள் தோளை உலுக்கி, வாட்? எவா அவ? என் டார்லிங்கோட சட்டை மேல கை வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளா? ரோஷினி மனதிற்குள், சரிதான், பொம்பளைங்க கெட்டாங்க போ. பொண்ணுன்னு சொன்னதுக்கே இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகுறானே, அந்த பொண்ணே நான் தான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவானோ? எதுக்கு வம்பு, நம்ம தான்னு சொல்லிடுவோம் நினைத்தவள் ஜானை குழைவாக கூப்பிட்டாள். ஜான். எஸ் பேபி. ஐயோ, நானும் பேபியா? அதிர்ந்து கேட்டாள் ரோஷினி. பேபின்னு தானே சொன்ன, டார்லிங் நான் கூப்பிட்டேன். அடுத்து கொண்டாள். அப்ப ரெண்டும் ஒண்ணு இல்லையா, வேற வேறயா? ஐயோ, நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு நல்லா தெரியும். இரு கண்களையும் இறுக்கமாக மூடி தலையை அசைத்து ஸ்டைலாக கூறினாள். ரோஷினி கூறியதை கேட்டு எதிர்பார்ப்புடன் ஆசையாக கேட்டான் ஜான். அப்போ சீக்கிரமா அது யாருன்னு சொல்லு. அது அது வேற யாரும் இல்ல, நான் தான். அட நீங்க வேறங்க, நானும் இந்த சட்டையெல்லாம் தைச்ச டெய்லர் தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அது டெய்லர் இல்ல, டிசைனர். நீங்க சொல்றது சரிதான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் டிசைனர் எல்லாம் கிடையாது, வெறும் டெய்லர், அவ்வளவுதான். ஏன் சொல்றேன்னா, ஹலோ, நானும் ஒரு டிசைனர் தான். என் கண்ணு முன்னாடி இன்னொரு டிசைனர் இப்படிலாம் திட்டாதீங்க. அப்படியா? அப்போ இந்த ஊசி நூலை வச்சு தைக்கிற நான் கூட டிசைனர் தான். ஊசி நூலா? இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யோசித்தவன் மூளையில் அலாரம் அடித்தது. அதே நேரம் ரோஷினியின் நான் ஸ்டாப் வார்த்தைகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அட நான் தான்ப்பா. ஆரியன் சார் கூட பொட்டி கடைக்கு போயிருக்கும்போது ஒரு தடவை கேட்டேன். அதுக்கும் காரணம் அதே டெய்லர் தான். என்ன துணி அதெல்லாம், தைக்கும் போது பாதியில இழுத்த மாதிரி. அவனுக்கு தைக்கவும் தெரியல, சும்மா இருடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இதோ இப்ப கூட நீங்க கையில வச்சிருக்கீங்களே, இதுவும் அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். கூறியவள் அவன் கையில் இருந்த பிளவுஸை பிடுங்கினாள். நான் தான் சொன்னேன்ல, இதுவும் அவன் பொட்டி கடையில இருந்தா வந்திருக்கு. இங்க பாருங்க, முன்னாடி தைச்ச ட்ரெஸ் எல்லாம் அவன் பின்னாடி துணியே வச்சதில்ல. ஆனா இப்ப ஏதோ மனசு வந்து 2 நாட் வச்சிருக்கான். என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. இரு ஒரு நிமிஷம் இரு. அப்போ அந்த ஊசி நூல் கேட்ட பார்ட்டி நீதானா? அவன் முழுசா தைச்சிருந்தா நான் ஏன் ஊசி நூல் கேட்க போறேன்? சரி சரி, நீங்க தான் பெரிய டிசைனர் ஆச்சே, உங்ககிட்ட ஏதாவது ஊசி நூல் இருந்தா கொடுங்க, இதையும் தைக்கணும். அப்போ அந்த பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாதி தைச்சும் தைக்காமலும் இருக்கு. அதனால எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் நீயே தான். Am I right? ஆமா, நான் தான். ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ இவ்வளவு நேரமா ஒரு பொட்டிக் கடைய பத்தியும் டெய்லர் பத்தியும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியே. அந்த பொட்டிக் என்னோடது தாமா, அண்ட் நான் தான் அந்த டெய்லரும். ரோஷினி தலையை தொங்க போட்டுக் கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள். அதை பார்த்த ஜான் அவரிடம் பேச துவங்கினான். இவ்வளவு நேரம் என்ன பேச்சே பேசின, இப்ப பேசு. கூறியவனை பாவமாக பார்த்த ரோஷினி தொடர்ந்தாள். நான் ஒன்னும் வேணும்னே பண்ணல. சோ நான் பேசினதுல எந்த தப்பும் இல்ல. இருந்தாலும் நீங்க இனிமே அந்த நஞ்சு போன துணியை யூஸ் பண்ணாதீங்க. தொட்டாலே கையோட வந்துருது. நீங்க என்ன இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு லைவ் டெமோவே காட்டுறேன். கூறியவள் வேகமாக வெளியே சென்றாள். அதே நேரம் இவளை அழைக்க வந்த ஆர்கே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். எப்போதும் போல் இதை எதிர்பார்த்திராத ரோஷினி ஆர்கேவின் சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு தன்னை விழாமல் காத்து கொண்டான். ஆர்கே தான் தனது சட்டையை பறிகொடுத்து நின்றிருந்தான். அவன் எதை கூற வந்தானோ அதை மறந்தவனாய் தலையில் அடித்துக் கொண்டு வெளியே சென்று விட்டான். பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல அந்த துணி சரியில்லைன்னு, நீங்க தான் என்ன நம்பல என்று கூறியவள் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு ஜான் இல்லை.
அவன் எப்போதோ ஆர்கே பின்னால் சென்றிருந்தான். இவளை தனியாக அறையில் விட்டு சென்றதும் தோள்களை குலுக்கிவிட்டுக் கொண்டவள் தானாக தனது உடைகளை அணியத் தொடங்கினாள். சற்று நேரத்தில் எப்படியோ அவளது உடையை அரைகுறையாக அணியத் தொடங்கியிருந்தாள். அப்போது அவள் இருந்த அறையின் ஸ்பீக்கரில் இருந்து சத்தம் வரத் தொடங்கியிருந்தது என ஒவ்வொரு எண்ணாக கூறப்பட்டது. அப்போதுதான் அதை கேட்டவளுக்கு நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்தாள். அதனால் நன்றாக எளிதில் அணிவது போல் தைக்கப்பட்டிருந்த ஆடையையும் பதட்டத்தில் ரோஷினியால் சரியாக அணிய முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து ஏதோ தன்னை ஆடையில் சுற்றி கொண்டவள் பிளவுஸின் கீழ்ப்பக்க நாட் மட்டுமே போட முடிந்தது. மேல் பக்க நாட்டை எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் போட முடியவில்லை. அதனால் பன் கொண்டை போட்டிருந்த தனது முடியை விரித்து விட்டாள். மேலும் சிறிது ஒப்பனைகள் செய்து கொண்டவள் தன்னை முழுதாக ஒருமுறை பார்த்து கொண்டாள். ஏய் ரோஷினி, நீயாடி இது? நல்லாதான் இருக்க. இருந்தாலும் ஜானை இவ்ளோ கலாய்ச்சிருக்க வேண்டியதில்ல. கூறியவள் அணிந்திருந்தது லைட் பேபி பிங்க் நிறத்தில் பனாரஸ் துணியில் ஆங்காங்கே போலி வைரக்கற்கள் பதிக்கப்பட்டு செய்யப்பட்ட லெஹங்காவும், மேலும் அதில் கூடுதல் அழகிற்கு வெள்ளி ஜரிகையால் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அடுத்து அதே பிங்க் நிறத்தில் தைக்கப்பட்டிருந்த பிளவுஸ் வெறும் நெட் துணியால் தோல் மற்றும் கைகளை மறைத்திருந்தது. அதிலும் நட்சத்திரங்கள் போன்ற வடிவிலான சிறு மணிகள் மற்றும் வெள்ளி நிற பாசியை கொண்டு கையால் தைத்திருந்தனர். அதற்கும் மேலே மெல்லிய நெட் துணியால் செய்யப்பட்ட முந்தி, அதுவும் அடுக்கடுக்காக ஏற்கனவே தைக்கப்பட்டிருந்தது. அந்த முந்தியை தைக்கப்பட்டிருந்த விதம் பாதி முன்னழகு மறைந்தும் மீதியில் அவளின் பிளவுஸில் செய்யப்பட்டிருந்த வேலைப்பாடுகள் காட்டிக்கொண்டும் இருந்தது. இறுதியாக அவளுக்காக வைக்கப்பட்டிருந்த அணிகலன்களை பார்த்தாள். அதில் இருந்த கம்மலை எடுத்து போடச் சென்றவளின் கைகள் அப்படியே காற்றில் நின்றது. காரணம், ரோஷினியின் கையை இன்னொரு வலிய கரம் பிடித்துக் கொண்டிருந்தது. அந்த கைக்கு சொந்தக்காரன் யாரென்று கண்ணாடியில் பார்த்தவளுக்கு ஆரியனின் முகம் தெரிந்தது. ஆரியனின் கண்களும் ரோஷினியின் கண்களும் நேராக சந்தித்துக் கொண்ட அந்த நொடி ரோஷினியின் கன்னங்கள் முதல் காது வரை சிவந்தது. ரோஷினி தனது மெல்லிய குரலில் கேட்டாள், ஆரியன் சார், நீங்க இங்க என்ன? கேட்டவளின் குரல் அப்படியே மெல்லியதாக குறைந்து அறையின் மூலையில் காணாமல் போனது. ரோஷினியின் முதுகை மறைத்துக் கொண்டிருந்த அவளின் நீண்ட கூந்தலை ஒதுக்கி மேலே போடாமல் விடப்பட்டிருந்த நாட்டை கட்டிவிட்டான். அப்போது ஆரியனின் சில்லிட்ட விரல்கள் ரோஷினியின் முதுகில் படுவதை உணர்ந்தவளின் பூனை முடிகள் கூட சிலிர்த்தது. அதை கண்டுகொண்ட ஆரியன் மேலும் அவள் புறம் குனிந்து அவளின் வெற்று முதுகில் மெல்லிதாய் முத்தமிட்டான். ஆரியன் உணர்ச்சி மிகுதியால் அவன் பக்கம் திரும்பிக் கொண்டாள். ஆரியனும் அவளது தனது நெஞ்சில் அவளின் முகத்தை மறைத்துக் கொண்டான். அவளை சிறிது நேரம் அப்படியே ஆரியனும் அணைத்துக் கொண்டு நின்றிருந்தான். உனக்கு அந்த கார் பிளாஸ்ட்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னு பயந்து போயிட்டேன். இனிமேல் இப்படி எல்லாம் தனியா வெளியில போகாத என்றான். ஆரியன் இவ்வாறு கூறியதும் அவனை விட்டு விலகி நின்று கொண்டவள் கண்ணாடியில் தெரிந்தவனை பார்த்து கொண்டே பேசினாள். அதனால்தான் என்ன தேடி நீங்க வராம ஆர்கே சார் வந்தாங்களா? கேட்டுக்கொண்டே கையில் தனது காதில் போட்டுக்கொள்ள ஜிமிக்கி கம்மலை எடுத்தாள். அவளை பின்னிலிருந்தே நெருங்கிய ஆரியன் அவளின் கையில் இருந்த ஜிமிக்கியை வாங்கி கொண்டவன் முதலில் பெண்ணவளின் காதில் மூச்சு காற்றை விட்டபடியே குட்டி முத்தங்கள் வைத்து காதை அலங்கரித்து சிவக்க வைத்தான். உணர்ச்சியின் பிடியில் இருந்த ரோஷினி அவள் அணிந்திருந்த லெஹங்காவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவளின் செயல்களை கவனித்தபடியே மீண்டும் ரோஷினியின் காதருகே குனிந்து அவளின் கம்மலை மாட்டிவிட்டான் ஆரியன். பின் அதை தனது ஒற்றை விரலில் ஆட்டிவிட்டு கண்ணாடியில் பார்த்து சிரித்தான். இவனின் செய்கைகளை கண்டு வெட்கம் கொண்ட ரோஷினி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அவளின் இந்த சின்ன செய்கையை பார்த்த ஆரியனுக்கு மேலும் ரோஷினியை சீண்டி பார்க்க ஆசை பிறந்தது. அதனால் அவளின் எதிரே இருந்த மேஜையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மெல்லிய பிளாட்டினம் செயினை எடுத்து ரோஷினியின் இடையினை இன்ச்சாக அளந்தபடியே கட்டிவிட்டான். அவனின் இந்த தொடுகையால் ரோஷினியின் இதயம் மீண்டும் படபடக்க துவங்கியது. ஆரியன் மெதுவாக ரோஷினியை தன் பக்கமாக திருப்பி நிற்க வைத்துக் கொண்டான். ரோஷினியும் கண்கள் கலங்கிய நிலையில் அவனை தலை உயர்த்தி பார்த்தான். இன்னும் ஆரியன் அவனது கையை இடையிலிருந்து நகர்த்தாமல் இருந்தவன் சட்டென்று ரோஷினியை தூக்கி மேஜையின் மேல் அமர வைத்தான். ரோஷினி இவ்வாறு எதிர்பாராத நேரத்தில் நடந்த செயலால் அதிர்ந்து கண்கள் விரித்து பார்த்தவளின் இமைகளை மூடினான். அதிலும் இதழ் பதித்தான் ஆரியன். பின் சிறிய வெள்ளை நிற கல் போன்று இருந்த பொட்டை ரோஷினியின் நெற்றியில் வைத்துவிட்டு அப்படியே பெண்ணவளின் நெற்றியிலும் இதழ் பதித்தான். ஆரியனின் இதழ் ஸ்பரிசத்தை உணர்ந்த ரோஷினியும் கண்களை மீண்டும் மூடிக்கொண்டாள். அவளால் எவ்வளவு முயன்றும் ஆரியனை விட்டு விலகவே முடியவில்லை. இந்த நொடி இப்படியே உறைந்துவிடக் கூடாதா என்பது போல் தோன்றியது. அவளின் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஆரியன்
இன்னும் அவளை ரசித்துக் கொண்டே அவனின் கை மட்டும் பயணித்த இடையை மெல்ல இதழ்களால் வருடி கொடுக்க தொடங்கினான். ரோஷினிக்கு அவளின் இடையில் ஏற்பட்ட கூச்சத்தால் அவனை தள்ளிவிட்டு ஓடிச் சென்று கதவருகே நின்று கொண்டவனின் மூச்சு காற்று நிதானத்துக்கு வர மறுத்தது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசினாள். ஆரியன் சார், என்ன பண்றீங்க? யாராவது இங்க வந்துட போறாங்க, அப்புறம் எல்லாரும் என்னதான் தப்பா பேசுவாங்க. அவளின் உதட்டில் விரல் வைத்து பேச விடாமல் தடுத்தான். எதுவும் பேசாத. இப்ப எனக்கு யார் நம்மள பார்த்தாலும் என்ன பேசினாலும் கவலை இல்ல. என்ன, நீ எடுத்துட்டு போன கார் பிளாஸ்ட் ஆனது தெரிஞ்சதும் எவ்வளவு பதறி போன தெரியுமா? என்னது, நான் போன கார் பிளாஸ்ட் ஆயிடுச்சா? என்ன பாம்பு வச்சு கொள்ற அளவுக்குலாம் நான் ஒர்த்து இல்ல. அப்படின்னா இது உங்களுக்கு வச்ச பாம்பு, அப்படிதானே? அப்படின்னா இதுவும் நல்லதுதான். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்னோட நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பப்பா. பேசிக்கொண்டே இருந்தவளை இழுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். பின் வெளியே ஆட்கள் வரும் அரவம் கேட்கவும் ஆரியன் லேசாக ரோஷினியை தன்னிடமிருந்து விலகி அவனது நெற்றியோடு தனது நெற்றியை அழுத்தமாக மூடி நின்றிருந்தான். ரோஷினி அறையிலிருந்து ஸ்பீக்கரில் அழைப்பு வந்து கொண்டிருந்தது. நேத்து நான் சொன்ன நேரத்துக்கு வராததுக்கு ஐம் சாரி. என்னால உங்களுக்கு தேவையில்லாம நிறைய வேலை. சாரி. உன்னோட சாரிய அக்செப்ட் பண்ணிக்கணும்னா எனக்கு எங்க கேஸ் வேணும், கொடுப்பியா? கேட்டவன் காட்டிய இடம் அவனது இதழ்கள். ரோஷினி மாஸ்க்மேன் ஆரியை மனதில் வைத்துக் கொண்டு பதில் கூறினாள். உங்களோட இந்த ஆரியன் கெட்டப்க்கு இப்படி கேட்கறது கொஞ்சம் கூட செட் ஆகல. சோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். கூறியவன் தனக்கு பின்னால் இருந்த கதவை திறந்து கொண்டு மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே அவள் அணிந்திருந்த துப்பட்டாவை ஒரு கையில் தலைக்கு மேல் பிடித்து பறக்க விட்டபடி லிப்ட் வரை சென்றாள். சரியாக அவள் லிப்டை நெருங்கவும் லிப்டின் கதவு திறக்கவும் சரியாக இருந்தது. லிப்டின் உள்ளே இவளுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டு யாரிடமோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த ஆர்கே மீது மோதி நின்றாள். ஆர்கே கண்கள் மூடி பற்களை கடித்து கோபத்தை அடக்க முயன்றபடியே நின்றான். ஏனென்றால் பாபம் ஆர்கே மீண்டும் ஒரு முறை தனது சட்டையை பறிகொடுத்து நின்றிருந்தான். உன்னோட கால்ல பிரேக் இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போயிடுச்சு உனக்கு. உன்ன கழுத்தை நெரிப்பது போல் ரோஷினியின் கழுத்துக்கு அருகே கைகளை கொண்டு சென்றான். ஆர்கேவின் கோபத்தை பார்த்து பயந்த ரோஷினி கத்திக்கொண்டே அப்படியே பின்னால் நகர்ந்தாள். அப்போது அவள் பின்னால் வந்த ஆரியன் மீது மோதி நின்றாள். அவள் மோதியதும் ஆரியன் அவளை வேகமாக தன் அரவணைப்புக்குள் கொண்டு வந்தவன் ஆர்கேவை பார்த்து கோபமாக பேசினான். டேய் ஆர்கே, உனக்கு என்னதான்டா ப்ராப்ளம் இவகிட்ட? எப்ப பார்த்தாலும் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. வாட் ஆர் யூ பிளைண்ட்? சும்மா இவர்கிட்ட வம்பிழுக்க நான் என்ன இவ்வளவு மாதிரி பைத்தியமா? கேட்டுக்கொண்டே திரும்பி நின்றவன், ரோமியோ சார், இங்க பாருங்க, உங்க ஜூலியட் பண்ணி வச்சிருக்கிற வேலையை இவளோட ட்ரெஸ் மாதிரி ஆக்கி வச்சிருக்கா. பேசாம ஒண்ணு பண்ணலாம், இவளை இப்படி விட்டுடலாம். நீ ஒரு பக்கம் சட்டையை கட்டி போட்டுட்டு வா, நான் ஒரு பக்கம் நமிதா மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன், நீ ஒரு பக்கம் ஷக்கிலா மாதிரி போஸ்ட் கொடு. ஃபேஷன் ஷோ சும்மா கலக்கட்டும். அப்புறம் நாளைக்கு காலையில எல்லா மீடியா சேனல்ஸ்லயும் நம்ம தான் ஹெட்லைன்ஸாவே இருப்போம். சிட்டி மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் நியூட் ஃபேஷன் இன் ஆபீஸ் அப்படின்னு கொட்டை எழுத்துல வரும். சி கருமோ, ஜான் கூட சேர்ந்து நீயும் அவன மாதிரியே மாறிட்டு போற. இரு, உன்னோட பேபிக்கு கால் பண்ணி வேற ஷர்ட் எடுத்துட்டு வர சொல்றேன். கண்டிப்பா உனக்காக அவன் ஏதாவது புது சட்டையை ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதே நேரம் ஸ்பீக்கரில் நெக்ஸ்ட் நம்பர் 32 ரோஷினி, நெக்ஸ்ட் நம்பர் 32 ரோஷினி கம் ஃபாஸ்ட் என்று அழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஹே இரு, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. ஆரியன் ஜானின் பெயரை கூறியதும் திடுக்கிட்டான் ஆர்கே. ஐயோ, அவன் எனக்கு சட்டைய போட்டு விடுறேன்னு தடவி சோப் போடுவானே. இவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். என்ன பண்ணலாம்? யோசித்தவன் சட்டென்று இதுவரை கட்டிக்கொண்டு நின்றிருந்தவர்களை பிரித்து ஆரியனை லிப்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டவன் ரோஷினியை உள்ளே இழுத்துக் கொண்டு லிப்டின் கதவை மூடினான். ஐயோ ஆரியன் சார், பார்த்து. கூறி முடிப்பதற்குள் லிப்ட் மூடியது. சட்டென ஆர்கேவிடமிருந்து விலகி நின்றவள் அவனை முறைத்துக் கொண்டே ஏதோ கூற வந்தாள். அப்போது அவனது அலைபேசியில் சத்தம் கேட்டது. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே லிப்ட் திறந்ததும் ரோஷினி மேடம் போக்கஸ் பண்ற மாதிரி கேமராமேனை நிறுத்திட்டேன். கூடவே ஆரியன் சார் சொன்ன மாதிரி 2 ட்ரோன் கேமராவையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். மேடமோட சிங்கிள் ஷாட் கூட மிஸ் ஆகவே ஆகாது சார். கத்திக் கொண்டிருந்தான். காட் கூறியதை கேட்டதும் எரிச்சல் அடைந்தான் ஆர்கே. ஓ காட், வேண்டாம், ஷூட் பண்ண வேண்டாம்னு சொல்லு. ஆர்கே கூறியது அனைத்து வார்த்தைகளும் துண்டு துண்டாக மட்டுமே போய் அந்த காடின் காதில் விழுந்தது.
என்னது ஃபோக்கஸ் லைட் வைக்கணுமா? ஓகே சார், வித் ஃப்ளவர்ஸ். இன்னைக்கு ரோஷினி மேடமோட என்ட்ரிய சும்மா வேற லெவல்ல காட்டுறோம் சார் என்றான். ஆர்கே தனது காதிலிருந்து போனை நகர்த்தி பிடித்துக் கொண்டு கத்தினான். டேய், முதல்ல இப்படி ஹை பிச்ல பேசுறதா நிறுத்தி தொலைடா. இப்படி கத்தி கத்தி என்னோட உயிரை எடுக்காத. எரிச்சல் அடைந்தான். ரோஷினியை முறைத்துக் கொண்டு லிப்டின் ஒரு பக்கம் சாய்ந்து நின்றிருந்தவனின் முகம் எரிச்சலிலிருந்து வில்லத்தனமான சிரிப்பாக மாறியது. அவனின் அந்த புன்னகையை பார்த்த ரோஷினிக்கு எதுவோ தவறாக தோன்றியது. பிறகு சிறிது நேரம் வெறும் யோசித்தவள் ஆர்கேவின் சட்டையையும் தனது துப்பட்டாவையும் முழுவதாக கழட்ட துவங்கி இருந்தாள். திடுக்கிட்ட ஆர்கே அவளை பார்த்து கோபமாக பேசினான். ஹேய், ஆர் யூ கிரேசி? என்னடி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? பாஸ் ப்ளீஸ், இப்ப நம்ம சண்டை போடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் தானே தப்பு பண்ணேன், நானே சரி பண்றேன். கூறிவிட்டு அவனது கிழிந்த சட்டையை முழுவதுமாக கழட்டிவிட்டு அவள் அணிந்திருந்த துப்பட்டாவை எடுத்து அவன் வலப்பக்க தோள்பட்டை மீது போட்டவள் துப்பட்டாவின் இன்னொரு பக்கத்தை கொண்டு வந்து அவனது இடது கையில் சுற்றிவிட்டான். அந்த உடையில் ஆர்கே பழங்கால இளவரசனை போல் காட்சியளித்தான். இவனை திருப்தியாக பார்த்த ரோஷினி ஒரு பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, எப்படியோ நான் பண்ண தப்ப சரி பண்ணிட்டேன். இதுல நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க பாஸ். கூறி அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே நின்றிருந்தவளை எதிர்பாராத நேரத்தில் அவள் இடையோடு கைகோர்த்து தன் அருகே இழுத்தவன் பின்னர் 10 நொடியில் அவளை மீண்டும் சுழற்றி தூர நிற்க வைத்தான். கண்மூடி திறப்பதற்குள் நடந்த நிகழ்வை புரிந்து கொள்ளவே ரோஷினிக்கு 1 நிமிடம் பிடித்தது. இறுதியாக அவன் என்ன செய்தான் என்று உணர்ந்தவள் தன் இடையை தொட்டு பார்த்தாள். அவள் அப்படியே நிமிர்ந்து ஆர்கேவை கோபத்தோடு பார்த்து முறைத்தாள். ஆனால் எதிரே அவனோ இவ்வளவு நேரம் அவள் இடையோடு கட்டி உரசிக் கொண்டிருந்த ஆரியன் கட்டிவிட்ட அந்த பிளாட்டினம் செயினை அவிழ்த்து தன் கையில் 2 சுற்று சுற்றி பிரேஸ்லெட்டை போல் அணிந்து கொண்டான். அதற்கு ரோஷினி தன் கையை நீட்டி அவனை ஏதோ திட்ட வாய் திறந்தாள். அப்போது சரியாக லிப்ட் கதவு திறந்தது. உடனே ரோஷினி கவனம் சிதறி திரும்பி பார்த்தாள். அதே நேரம் அவளது நீட்டப்பட்ட கையை பிடித்தவன் அதை அப்படியே தன் கையை சுற்றி கோர்த்து கொண்டு மலர்ந்த முகத்தோடு இவளுடன் வெளியே வந்தான். மற்றொரு லிப்டில் இருந்து வெளியே வந்த ஆரியன் இவர்கள் இருவரும் ஜோடியாக ஒருவரை விட்டு மற்றொருவர் விலகாமல் நெருக்கமாக நின்று போஸ் கொடுத்து கொண்டு நிற்பதை பார்த்து கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. கண்கள் சிவந்து முகம் கடுமையாய் மாறியது. அங்கிருந்து தன் கேபினுக்கு வேக எட்டுக்களுடன் நடந்து வந்தவன் வரும் வழியில் இவனிடம் பேச வந்த சிலரை கண்மண் தெரியாமல் தள்ளிவிட்டு வந்தான். கோபமாக தன் கேபினுக்குள் நுழைந்த ஆரியன் தன் மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களை தூக்கி அங்கும் இங்கும் வீசி எறிந்தவன் கத்தினான். நோ ரோஷினி, நான் உன்னை என்ன விட்டு போக விட்டிருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டேன். இங்கே ஆரியன் ஆர்கே மற்றும் ரோஷினியின் நெருக்கத்தை எண்ணி இவ்வாறு கோபம் கொண்டிருந்தான். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு. உள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருந்த இருவரும் லிப்ட் திறந்ததும் எதுவும் நடவாதது போல் முகத்தை மாற்றி செயற்கையாக புன்னகை செய்தனர். ரோஷினி சிரித்துக் கொண்டே கிசுகிசுப்பான குரலில் பேச துவங்கினாள். என்ன பண்றீங்க? முதல்ல உங்க கையிலேந்து என் கையை எடுங்க, எனக்கு பிடிக்கல. ஆர்கே பெரிதாக ஒன்றும் கூறாமல் ஃபைன், நான் விட்டுடுறேன் கூறியவன் தன் கையை சற்று தளர்த்தினான். அதை பயன்படுத்திக் கொண்ட ரோஷினி சட்டென்று தன் கையை அவனிடமிருந்து உருவிக்கொண்டாள். ஆர்கே அவன் கையை தளர்த்தியவன் பின் சட்டென அவள் இடையை யாரும் பார்க்காதவாறு இறுக்கி பிடித்தான். அவளது வெற்றிடையில் அவன் கைகள் பதிந்ததால் அவள் உடல் முழுவதும் சில்லிட்டது. அதிர்ச்சியுடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் ரோஷினி. ஆர்கே வழக்கம் போல் எதுவும் அறியாதவன் போல் போஸ் கொடுத்து கொண்டிருந்தான். ரோஷினியால் அவளின் தொடுகையை சகிக்க முடியாமல் அவன் கையில் நறுக்கென கிள்ளிவிட்டாள். அவளின் இந்த செயலை எதிர்பார்த்திடாத ஆர்கே முகத்தில் லேசாக மாற்றம் வந்தாலும் பெரிதாக காட்டிக்கொள்ளாமல் அவனது கையை விலக்க முயற்சி செய்கிறான். ஆனால் ஆர்கேவின் கையில் இருந்த அந்த பிளாட்டினம் செயின் ரோஷினியின் பிளவுஸ் நாட்டில் சிக்கிக்கொண்டு கையோடு வந்துவிட்டது.